என்னம்மா மீனா இவ்வளவு விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன். கார்த்திகை தீபம் தான் விசேஷம். இன்னைக்கு என்ன விசேஷம்? இல்ல மாமா, பெரியவங்க ஒருத்தவங்க இப்படி இழுப்பண்ணில விளக்கேத்துனா வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் மாமா. அம்மா மீனா வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. அதுக்கு பரிகாரமா மீனா ஒருத்தவங்க பார்த்து பேசியிருந்துருக்கா. அவங்க தான் இப்பெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் தேவையில்லாம ஏன் பயப்படுற? ஊருக்குள்ளார நிறைய பேர் இது மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. எதையும் மனசுல வச்சு குழப்பிக்காத. அவளுக்கும் பயம் இருக்குல்லப்பா. அத்தை யாரோ ஒரு பெரியவர் வர சொல்லி என்ன இதுன்னு கேட்டுருக்காங்கப்பா. அதுக்கு அவர் தான் இந்த மாதிரி விளக்கேற்ற சொல்லியிருக்கிறாருப்பா. என்னங்க வீடு பூரா விளக்கேத்தி வச்சிருக்கு? அதற்கிட்ட நீ எங்க போயிட்டு வர? அதை ஏன் கேக்குறீங்க? சரி வேண்டாம் விடு. ஐயோ என்னன்னு கேளுங்க. அப்ப சொல்லு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு சாமியாரம்மா. ஆமா ஃப்ராடு சாமியாரு. ஏய் அவங்க ஃப்ராட் எல்லாம் இல்ல. அவங்கள இன்னைக்கு நான் கோயில்ல பார்த்தேங்க. ஓச்சரா இன்னைக்கு என்ன சொல்லி வச்சிருக்கோம் அந்த ஃப்ராடு? நீ சொல்றது மட்டும் தான் கரெக்ட் நினைக்காத. அம்மா இன்னைக்கு அந்த அம்மா என்னமா சொன்னாங்க? அந்த அம்மா சொல்றது எல்லாம் அப்படியே நடக்குதாம். கோயில்ல வந்தவங்க எல்லாரும் அததான் சொன்னாங்க. ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா. நம்ம பாட்டி வயித்த பார்த்தே சொல்லிடுவாங்க அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு. ஏய் உங்க பாட்டி கர்ப்பமான பொண்ணை பார்த்துதான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா அந்த பொண்ணை பார்க்காமலே சொன்னாங்களாம். அது பெரிய விஷயம் தானே? எப்படியும் ஆண் குழந்தை இல்ல பெண் குழந்தை ரெண்டுத்துல ஒண்ணு தானே பிறக்க போகுது. இது கரெக்ட். இது வயிற்றுல இருந்து ஒரு சிங்கம் பிறக்கும்னு சொல்லி அது பிறந்திருந்தா அது ஆச்சரியமான விஷயம், நம்ம தகுந்த விஷயம். ஏய் எல்லாமே உனக்கு விளையாட்டு தான்டா. அது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. அவங்க யார் யாருக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே நடந்திருக்கான். சரி அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருக்கிட்டு அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஏங்க அதை நினைச்சுதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவளால உங்க உயிருக்கே ஆபத்துன்னு அவங்க சொல்லியிருக்காங்கங்க. ஆமாப்பா இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்பா. ஏதாவது கொஞ்சம் தப்பாச்சுன்னா கூட அப்புறம் சரி பண்ண முடியாது. அந்த அம்மாக்கு ஏதோ கண்டிப்பா ஒரு சக்தி இருக்குப்பா. அப்படி இல்லாமலே அத்தனை பேர் தேடி வராங்க. அவளை வீட்டை விட்டு முதல்ல அனுப்பிடுங்க. சரி நீ சொன்ன மாதிரியே அனுப்பிச்சிடுறேன். ஆனா மருமகளை வீட்டை விட்டு அனுப்பின பாவம் எனக்கு வேண்டாம். அதனால நானும் பேசாம மீனா வீட்டுக்கு போயிடுறேன். சூப்பர்ப்பா. நம்ம ரெண்டு பேரும் மீனா வீட்டு கிளம்பி போயிடலாம்பா. டேய் என்ன மட்டும் ஏன்டா விட்டு போற? அப்ப நீ வந்து 3 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிருவோம். அம்மா ஒரு பிள்ளை மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும்.